இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 9ஆம் நாள் 25/11/2025 நவம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:15. லக்னம் விருச்சிக லக்னம். இன்றைய தினத்திற்கான தேதி பஞ்சமி இரவு 8:07 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சஷ்டி வருகின்றது. நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் இரவு 9:56 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திருவோணம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 8:15 முதல் 9:15 வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 வரையிலும், கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 வரையிலும், ராகு காலம் 3 முதல் 4:30 வரையிலும், இரவு 9 முதல் 10:30 வரையிலும், குளிகை 12 முதல் 1:30 வரையிலும், இரவு 6 முதல் 7:30 வரையிலும், யமகண்டம் 9 முதல் 10:30 வரையிலும், இரவு 1:30 முதல் 3 வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. காலை 6:14 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 7:30 முதல் 9 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் வடக்கு பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் மிருகசிரிடம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 9:56 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாடுகள் அதிகமாகவும் இருக்கும். இது உங்களுக்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும். குடும்பத்தினருடன் சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது ஆன்மீக சுற்றுலாக்களாகவும் இருக்கலாம். இது திருப்தியையும் ஏற்படுத்தும். சிறப்பாகவும் உணர்வீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவிலை என்று கணவன் மனைவிக்கு இடையே காதலுக்கு உகந்த நாள் என்றும் கூறலாம். உங்கள் துணை இடத்துல அன்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. உங்கள் உறவினர்களை கலந்தாலோசித்து திருமணத்திற்கான ஏற்பாடுகளும் வீட்டில் நடைபெறலாம். மங்கள நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவில் ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடன் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். வியாபாரத்துறையில ஆதாயமும் உண்டாகும். தொழிலை எதிர்பாராத லாபத்தையும் பெற்றுவிடலாம். நவீன வசதிகளுடன் உங்களுடைய வீட்டை அழகுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். குலதெய்வ பிரார்த்தனைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. பொருள் வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வருமானமும் இருக்கும். பதவி உயர்வுகளையும் எதிர்பார்க்கலாம். முயற்சியில வெற்றியும் உண்டாகும். உறவினர்கள் கிட்ட இருந்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். இன்று நம்பியவர்களுக்காக சில உதவிகளும் செய்வீங்க. உங்களை தேடி யாராவது நிதி உதவிகளை எதிர்பார்த்து வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரம் செய்யும் இடத்துல நிதானமாக பேசுவதும் நல்லது. பிள்ளைகளுடைய போக்கினை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது தாங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்குழப்பங்களும் நீங்கும். இன்று முக்கியமான உரையாடல்களும் வீட்டில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில மனஸ்தாபங்களும் ஏற்படலாம். யாருக்கும் சாட்சி கையெழுத்து போடவும் வேண்டாம். சொந்த பந்தங்களும் தேடியும் வருவாங்க. வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று மனதள தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். சில பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்கவும் செய்யலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று பணியிடத்துல எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. நிதி விஷயங்கள் சாதகமாகவும் அமையும். நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்துல லாபமும் உண்டாகும். வீட்டுல விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செலவுகளும் அதிகரிக்கும். குடும்பத்துல சில சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் உற்சாகமாக கலந்து பேசவும் செய்வீங்க. சமூகம் மற்றும் அரசியல் தொடர்பான துறைகள்ல எதிரிகள் ஆதிக்கம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. மாணவர்களுக்கு தேர்வு தொடர்பான விஷயங்கள்ல முன்னேற்றமும் உண்டாகும். யாரையும் சிபாரிசு செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்தில் அலைச்சல்களும் இருக்கும். கொடுக்கல் வாங்கல்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. உத்தியோகத்துல மறைமுக தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். எதிலும் என்று பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. விதண்டாவாதமான பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். திடீர் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சுக்கள்ல கவனமாகவும் இருங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல தகவல் தொடர்பாடல்களின் மூலமாக நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணியிட சூழல்கள் சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய பேச்சுக்களின் மூலம் சிறந்த வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். சில வழிகாட்டுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாங்க. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. இருவரும் காதல் உணர்வுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. திருமண உறவுல வரவும் செலவும் இரண்டும் அடுத்தடுத்தும் வருங்க. வருவதை கொண்டு நிர்வகிக்க கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு சிறிது பதட்டங்களும் ஏற்படலாம். சிலருக்கு தோல் சிவப்பது, தோல் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று சில நல்ல வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. அரசு அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். குடும்பத்தில என்ற மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருக்கும். தன தானிய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. குடும்பத்தில இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். சில ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவி மக்களுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். தொழில் துறையில சில போட்டிகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். மற்றவர்களுடைய புகழ்ச்சியான பேச்சுக்களுக்கு நீங்க மயங்கி விடவும் வேண்டாம். கொடுக்கல் வாங்கல்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. அரசு வேலையில அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்கவும் வேண்டாம். மனைவியினுடைய ஆசைகளை அறிந்து அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்பத்தினருடைய எண்ணங்களையும் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று மற்றவர்களுக்காக சில செலவுகளையும் செய்வீங்க. வீட்டை அழகுபடுத்தவும் செய்வீங்க. விருந்தினர்களுடைய வருகையும் இருக்கும். பழைய சிக்கல்கள்ல ஒன்று தீர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாக திறமைகள் மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். இன்று சில எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளிக்கவும் செய்வீங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். உறவினர்களின் மூலம் மகிழ்ச்சியும் உண்டாகும். நண்பர்கள் கிட்ட எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சில சோதனைகளையும் சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில நிவாரணமும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கியமான வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கலை மற்றும் இலக்கியம் தொடர்பான விஷயங்கள்ல புகழும் பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. உங்களுடைய வேலையில மூத்த நபர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வணிகம் தொடர்பான முயற்சிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை வணிகம் தொடர்பாக நல்ல செய்திகளும் வந்து சேரும். தொண்டு நிறுவனங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. நண்பர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அலுவலக பணிகள்ல சாதகமான சூழலும் உண்டாகும். பொருளாதாரத்துல இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கும். உடன் பிறந்தவர்களுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதளவுல புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க. ஓய்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத பணிச்சுமைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 9:56 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. மற்றவர்களை மகிழ்விக்கக்கூடிய இனிமையான வார்த்தைகளை பேசவும் செய்வீங்க. இதனால மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
புதிய பணிகளும் வந்து சேருங்க. இது சவால்கள் நிறைந்ததாகவும் இருக்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்பான உரையாடல்களும் நடைபெறும். உங்கள் தாய் தந்தையிடத்துல நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. நல்ல ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தங்க செய்யும். கணிசமான தொகையை கையில வைத்தும் இருப்பீங்க. செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. ஓரளவிற்கு நல்ல ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. சுறுசுறுப்பாக வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று பலன்கள் கலந்தே காணப்படும். வியாபாரத்துல வெற்றியும் இருக்கும். மங்களகரமான நிகழ்ச்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. அதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில ஏற்றங்களும் இருக்கும். உறவினர்களுடைய மத்தியில புகழும் கௌரவமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. அரசியல் வட்டாரத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. காரிய சித்தியும் உண்டாகும். பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் வந்து சேரும். வெளிநாட்டுல இருந்து உறவினர்களுடைய அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வெளியிடங்கள்ல உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடவும் வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று வெளியூர் பயணங்களின் பொழுது பணத்தை கவனமாக கொண்டு செல்வதும் நல்லது. தவறு செய்தவர்களை தட்டி கேட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுக்காக உதவிகளும் செய்வீங்க. உங்களிடத்துல பழகும் நண்பர்கள் உறவினர்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணரவும் செய்வீங்க. வீடு வாகனங்களை சீர் செய்தும் விடுவீங்க. பழைய கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். தோற்றப்பொழிவும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் உங்களை முழுமையாக நம்புவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். சகோதரர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். தந்தையின் வழியில சில செலவுகளும் ஏற்படலாம். புதிய முயற்சிகள் அனுகூலமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படலாம். போன் மூலம் சுப செய்தி ஒன்றும் கிடைக்கவும் காண்பீங்க. உங்களுடைய மனதை அறிந்து மற்றவர்கள் சில பொறுப்புகளை ஏற்கவும் செய்வாங்க. வியாபாரத்துல பணியாளர்களினுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். அவர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். புத்திசாலித்தனம் மற்றும் திறமையுடனும் செயலாற்றவும் செய்வீங்க. இதன் மூலமாக வெற்றியும் உண்டாகும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில அத்தியாவசியமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. எதிர்பார்த்ததை விட லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வருமானத்திற்கும் செலவுக்கும் இடையே சமநிலையை பராமரிக்கவும் செய்வீங்க. எதிர்காலத்தை பற்றிய பய உணர்வுகளும் ஏற்படலாம். எதிலும் இன்று விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இழுபறியான பணிகளையும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. சமூகம் பற்றிய புதுவிதமான கண்ணோட்டங்களும் ஏற்படலாம். உங்களுடைய முயற்சிகளின் மூலமாக சில மாற்றமான சூழலும் உண்டாகும். சிந்தனை போக்குல கவனமாகவும் இருங்க. இன்று பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சில்வர் நிறம். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 9:56 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய செயல்களை சிறப்பாக திட்டமிட்டு செய்வதும் நல்லதுதாங்க. இன்று எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பாக நன்றாக யோசித்து செய்வதும் நல்லது. முக்கியமான முடிவுகளும் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆனால் எந்த ஒரு விஷயத்திலும் உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். பணியிட சூழல்கள் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். இது உங்களுக்கு சற்று கவலையையும் ஏற்படுத்தலாம். ஆனாலும் வேலை செய்வதற்கான உத்வேகத்துடனும் இருப்பீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்கள் துணை இடத்துல அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. அவர்களுக்காக விட்டுக் கொடுக்கவும் செய்வீங்க. நிதி வளர்ச்சியை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கத்துடன் தாங்க இருக்கும். செலவுகள் அதிகமாகவும் இருக்கும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. ஆரோக்கியம் என்று நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. மற்றவர்களுக்காக உதவிகளும் செய்வீங்க. சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. என்று வியாபாரத்துல இருந்து வந்த மந்தமான போக்கும் மாறும். வருமானத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். சில எதிர்பார்த்த வேலைகள்ல ஏமாற்றங்களும் இருக்கத்தாங்க செய்யும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். மன சங்கடத்துல இருந்து விடுபடவும் செய்வீங்க. யாரிடத்திலும் வம்பு வழக்குகளை ஏற்படுத்திக் கொள்ளவும் வேண்டாங்க. சில சூதாட்ட விஷயங்களினால பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாம். ஆன்லைன் வர்த்தகத்திலும் கவனமாக ஈடுபடுவதும் நல்லது.
வேலை சுமையினால சிரமப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலுமே துணிச்சலாக எதிர்கொள்ளவும் செய்வீங்க. மற்றவர்களுக்காக உதவிகளும் செய்வீங்க. உங்களுக்கு பிடிக்காவிட்டாலுமே நண்பர்களுக்காக நீங்க சில வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. புதிய நண்பர்களிடத்துல எச்சரிக்கையாக பேசுவதும் நல்லது. பிள்ளைகளுடைய படிப்பு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்தும் பேசுவீங்க. நெருக்கமும் உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய நட்பினால உற்சாகமும் உண்டாகும். வராது என்று நினைத்த பணமும் கைக்கு வந்து சேரும். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தெய்வீக ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள்னால வீட்டுல கலகலப்பான சூழ்நிலைகளும் உண்டாகும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். தாய்வழி உறவினர்களினால நன்மைகளும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல எதிர்பார்த்தபடி விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாக தங்க இருக்கும். சமூக மற்றும் அரசியல் துறையில இருப்பவர்களுக்கு முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில தேவையற்ற செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சில பண இழப்புகள்ல இருந்து எச்சரிக்கையாக தப்பித்துக் கொள்வதும் நல்லது. சில சாதனைகளை செய்து மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. தொழில் தொடர்பாக இருந்து வந்த தடைகளும் நீங்கும். தந்தையினுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. இறை சார்ந்த பணிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. மனதுல புதுவிதமான தேடல்களும் உண்டாகும். வியாபார அபிவிருத்திக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உயர்கல்வி தொடர்பான வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்களும் உண்டாகும். சோதனைகளையும் சாதனைகளாக மாற்றக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்களும் அதிகரிக்கும். நண்பர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். நீண்ட நாட்களாக தேடிக்கொண்டு இருந்த பொருட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை சீராக மேற்கொள்ளக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். பணிகள்ல பாராட்டுகளையும் பெற்றுவிடலாங்க. உங்களுடைய பணிகள்ல நீங்க அனுசரித்து கவனமாக இருப்பதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணையுடன் சிறப்பான நேரத்தை பகிர்ந்தும் கொள்வீங்க. இன்று திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். உங்களுடைய எதிர்காலத்திற்கான திட்டமிடுதல்களுக்கான பேச்சுவார்த்தைகளும் வீட்டில் நடைபெறும். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்குங்க. பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. என்று வார்த்தைகள்ல மட்டும் நிதானத்துடன் பேசுவதும் நல்லதுதாங்க. யாரையும் எடுத்திருந்து பேசிவிடவும் வேண்டாம். அகந்தையான பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வீட்டுல மகிழ்ச்சியும் குதூகலமான போக்கும் இருக்கும். நினைத்த வேலைகளை வெற்றிகரமாக முடிக்கவும் செய்வீங்க. புகழும் கௌரவமும் அதிகரிக்கும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். சில நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆடை ஆபரணங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. பிள்ளைகள் ஆசைப்பட்டதை வாங்கியும் தருவீங்க. பெண்களினால சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல கலகலப்பும் இருக்கும். நினைத்ததை நினைத்தபடி சாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில்ல மேன்மையும் உண்டாகும். அரசு அலுவலகங்கள்ல உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. அரசியல்ல இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. என்னதான் கவனமாக பேசினாலுமே யாராவது உங்களை சீண்டி பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. பணம் கொடுக்கும் பொழுது யாரையாவது சாட்சியாக வைத்துக் கொண்டு தருவதும் நல்லது. சில சட்ட சிக்கல்களும் ஏற்படலாம். இன்று சோம்பேறித்தனமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அவ்வப்பொழுது எதையோ இழந்தது போன்ற உணர்வுடனும் இருப்பீங்க. மற்றவர்களை முழுமையாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல வேலையாட்கள் இடத்துல வளைந்து கொடுத்து பேசுவதும் நல்லது. நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்று தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. எடுத்த காரியங்களை முடிப்பதுல சின்ன சின்ன தாமதங்கள் ஏற்பட்டாலும் முடிக்கவும் செய்வீங்க. இளைய சகோதரர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களின் மூலமாக கிடைக்கின்ற தகவல்கள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும்.
சில ஏற்றத்தாழ்வுகளும் இருக்க தங்க செய்யும். மற்றவர்களிடத்துல சிக்கி இருந்த உங்களுடைய பணத்தை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல உடன் பிறந்தவர்கள் கிட்ட வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. குடும்ப வாழ்க்கையில மன அமைதியும் இருக்கும். பொறுமையாக பேசுவதும் நல்லது. ஆன்மீக நடவடிக்கைகள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. பழைய நினைவுகளின் மூலமாக மகிழ்ச்சியும் உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வமும் அதிகரிக்கும். குழந்தைகளுடைய வழியில விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. பூர்வீக சொத்துக்களினால அலைச்சல்களும் இருக்கும். அரசு விஷயங்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல எதிர்பார்த்த வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சமூக பணிகள்ல சில மாற்றமான சூழலும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்தும் செல்வீங்க என்று சாந்தமான ஒரு நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. தாய்வழி உறவினர்களினால வீட்டுல சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. எதிர்பார்த்த தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. நண்பர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தைரியமும் உறுதியும் உங்களிடத்துல இருக்கும். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை திறமையுடன் ஆற்றவும் செய்வீங்க. சக பணியாளர்களுடன் நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். காதல்ல அன்பு நிறைந்ததாகவும் இருக்கும். உங்கள் துணை இடத்துல எதிர்காலத்தை பற்றிய விவாதங்களும் நடைபெறும். வீட்டுல மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் சீராகவும் இருக்கும். உங்களுடைய கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. 1-2 நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த சளி இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் நீங்கும். சில நல்ல விஷயங்களும் வீட்டுல நடைபெறுங்க. மங்களகரமான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. கல்வியில முன்னேற்றமும் உண்டாகும். கலைகள்ல அதிக ஆர்வத்துடனும் இருப்பீங்க. தொழில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில லாபகரமான செய்திகளும் வந்து சேரும். பெரியோர்களை சந்தித்து ஆசீர்வாதங்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். பகைவர்களுடைய தொல்லைகளும் நீங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மன பலமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. கையிருப்பு அதிகரிக்கவும் காண்பீங்க. உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பேச்சுக்கள்ல முன்னேற்றமும் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் கிட்ட சில நேரத்துல நீங்க கவனமாக பேசுவதும் நல்லது. அவர்கள் உங்களுக்கு எதிராக பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கூட்டுத் தொழில கவனமாகவும் இருங்க. பணம் காசு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. யாரையும் அதிகப்படியாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். இன்று எதையும் முன்னின்று நடத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில ஒற்றுமையும் உண்டாகும். விலை உயர்ந்த மின்னணு மற்றும் மின்சாதன பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். தாய் வழியில ஆதரவுகளும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உதவிகளும் செய்வாங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தை வழி உறவினர்களினால குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் பெரியவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். மாலையில பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. அரசியல் மற்றும் சமூகத்துறையில சின்ன சின்ன பதட்டங்களும் ஏற்படலாம். மாணவர்களுக்கு தேர்வுல எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். சில ஆபத்தான வேலை செய்பவர்கள் கவனமாக இருப்பதும் நல்லது. தொழில முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அனுபவசாலிகள் கிட்ட அறிவுரைகளை கேட்டு செய்வதும் நல்லது. சொத்துக்கள் தொடர்பான விஷயங்கள்ல குடும்பத்துல சில பதட்டமான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். உங்களுடைய பேச்சுக்கள்ல நிதானமாகவும் இருங்க. வாழ்க்கை துணைவழி உறவினர்களின் மூலமாக விரயங்களும் ஏற்படலாம். உத்தியோக பணிகள்ல வருமானமும் மேம்படும். புதிய நபர்களுடைய அறிமுகத்தின் மூலமாக மாற்றங்களும் ஏற்படும். இன்று வழக்கு தொடர்பான விஷயங்கள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். குழப்பங்களும் இருக்க தங்க செய்யும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லதுதாங்க. யாரிடத்திலும் கோபமான பேச்சுக்களை வெளிப்படுத்தவும் வேண்டாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5.
அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்களும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையினால செலவுகளும் ஏற்படலாம். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். குழப்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். சில நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். புத்திசாலித்தனத்துடன் பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய தரத்தை மேம்படுத்தவும் செய்வீங்க. வெற்றிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணி நிமித்தமான பயணங்களும் இருக்கின்றது. இது உங்களுக்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். பணியிலும் மும்முரமாக ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உறவு நிலையை மேம்படுத்தவும் செய்வீங்க. உங்கள் துணையுடன் வெளிப்படையாக பேசவும் செய்வீங்க. இனிமையான தருணங்களையும் எதிர்பார்க்கவும் செய்யலாம். என்று குழந்தைகளுடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆன்மீக விஷயங்களுக்காக பணத்தை பயன்படுத்தவும் செய்வீங்க. மன திருப்தியாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சில பிரச்சனைகள்ல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் இருப்பவர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல நன்மையான பலன்களும் இருக்கும். தொழில முன்னேற்றமும் இருக்கும். வருமானமும் அதிகரிக்கும். வீடு மனை ஆகியவற்றில முன்னேற்றமும் உண்டாகும். விவசாய தொழில நல்ல லாபத்தையும் பார்க்கலாம். நிலம் வாங்கி விற்கின்ற தொழில இருக்கிறவங்களுக்கு கமிஷன் தொகைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு வாகன யோகமும் இருக்கின்றது. வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. நீண்ட நாட்களாக வராமல் இருந்து வந்த கடன் தொகையும் கைக்கு வந்து சேரும். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். உங்களுக்கு இருந்து வந்த ஏதாவது மனக்குறைகளும் தீர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கொடுத்த வாக்கை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படலாம். வாகனங்களை ஓட்டும் பொழுது எச்சரிக்கையாகவும் இருங்க. வியாபார விஷயங்கள்ல ரகசியங்களை வெளியிடவும் வேண்டாம். அரசாங்க வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி காரியங்களை சாதிக்கவும் செய்வீங்க. பணப்புழக்கமும் அதிகரிக்கும். உறவினர்கள் நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்க்கின்ற வேலைகள் என்ற சாதகமாக முடிவடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழிலை முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுடன் ஏதாவது சட்ட சிக்கல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. மாலையில நண்பர்களின் மூலமாக எதிர்பாராத ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல என்ற பரபரப்பாகவும் செயல்படுவீங்க. புதிய வாடிக்கையாளருடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியிடத்துல வெற்றியும் உண்டாகும். ரியல் எஸ்டேட் தொழில லாபகரமான வாய்ப்புகளும் உண்டாகும். இன்று மற்றவர்களை சந்தேகப்படுவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எதிர்பார்த்த வெற்றியும் உண்டாகும். தொழில் தொடர்பாக சில புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்ட காலமாக யோசித்து வைத்து இருந்த திட்டங்களை இப்பொழுது நிறைவேற்றவும் செய்வீங்க. சில சட்ட போராட்டங்கள்ல வெற்றியும் பெற்றுவிடலாம். கடன் கொடுப்பது வாங்குவது போன்ற விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அரசு காரியங்கள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். மற்றவர்களினால ஆதாயமும் உண்டாகும். மற்றவர்களுடைய ஆசை வார்த்தைகளை நம்பி இருக்கவும் வேண்டாம். மறைமுகமான எதிர்ப்புகளினால சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்படலாம். பயணத்தின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்பாராத தனவரவும் இருக்கும். ஊக்கம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். தந்தையின் வகையில எதிர்பார்த்த வேலைகள் சாதகமாகவும் முடியும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள்ல கவனமாகவும் இருங்க. சகோதரர்களினால பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவும் இருக்கும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிதானத்துடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. சில மந்த தன்மையில இருந்து மீண்டு வரவும் செய்வீங்க. உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். உங்களுடைய முன் கோபத்தினை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருப்பதும் நல்லது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். பணிகளை கவனமுடன் முடிக்க வேண்டியதும் இருக்கும். இதற்காக சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாங்க. உங்கள் தாயுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். குடும்பத்தினருடன் நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். சில செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. இது சம்பந்தமாக உங்களுக்கு இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வேலையில மிகுந்த ஆர்வத்துடனும் இருப்பீங்க. சிரமங்களும் நீங்கும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்க்கலாம். தொழில்துறையில ஏற்பட்டு இருந்த எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். திருமண யோகத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு நல்ல வரனாகவும் கூடி வரலாம். அரசு சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில முக்கியமான பொறுப்புகளும் வந்து சேரலாம். தன தானியங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சிலருக்கு ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அனுகூலமும் உண்டாகும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. யாருக்காகவும் யாரையும் சிபாரிசு செய்யவும் வேண்டாங்க. உறவினர்கள் உங்களை எதிராக பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களிடத்துல கவனமாகவும் இருங்க. சில நேரங்கள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. பணம் காசு விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. மனைவியினுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய படிப்பு குறித்து கண்காணித்துக் கொண்டும் இருப்பீங்க. குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்காக புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். நட்பு வட்டாரமும் விரிவடையும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் மறையவும் காண்பீங்க. எதிர்பாராத சில தனவரவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். பிள்ளைகள் பிடிவாதமாக நடந்து கொண்டாலும் விட்டுப்பிடித்து செல்வதும் நல்லது. நண்பர்கள் கிட்ட எதிர்பார்த்த பண உதவிகளும் இருக்கும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். பணியாளர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். பிள்ளைகளின் மூலமாக நல்ல செய்திகளும் வந்து சேரும். உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். நற்பெயரையும் பெற்றுவிடலாம். பழைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசியல் மற்றும் சமூகத்துறையில இருக்கிறவங்க விடாமுயற்சியினால நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம். எதிரிகளையும் வென்று காட்டக்கூடிய மன உறுதியுடனும் இருப்பீங்க. இன்று உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். தாய்மாமனுடைய வழியில புரிதல்களும் உண்டாகும். வழக்கு தொடர்பான விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்த சில பணிகள்ல தாமதங்கள் ஏற்பட்டாலும் நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. பலதரப்பட்ட சிந்தனைகளினால நிம்மதியின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். தேவையற்ற அதீத சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எதிர்பார்த்த சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலைச்சல்களும் இருக்கும். வெற்றி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். பிள்ளைகளினால சின்ன சின்ன மன சங்கடங்களும் ஏற்படலாம். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்பாராத வகையில நன்மைகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சூழ்நிலைகள் இன்று சாதகமாகவும் இருக்கும். பணியில உங்களுடைய சக பணியாளர்களுடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடுவீங்க. கவனமுடன் பணியாற்றினாலே போதும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே சகஜமான போக்கும் காணப்படும். வீட்டுல நடைபெற இருக்கின்ற திருமணத்தை பற்றிய ஆலோசனைகளும் வீட்டுல நடைபெறும். சரியான பாதையில முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. நல்ல வரனாகவும் கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. பணப்புழக்கமும் இருக்கும். பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. 1-2 நாட்களாக தொந்தரவு கொடுத்து வந்த நோய் நொடியில இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
இன்றைய நாள் நீங்கள் சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல லாபமும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள்ல நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில ஏற்பட்டு இருந்த போட்டிகளை எல்லாமே சமாளிக்கவும் செய்வீங்க. மன நிம்மதியும் உண்டாகும். உறவினர்களிடத்துல உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. நண்பர்களினால நன்மைகளும் உண்டாகும். தொட்ட காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். அரசாங்க உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. என்று எல்லா வகையிலுமே சிலர் உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. கேட்ட இடத்துல இருந்து கடன் உதவிகளும் வந்து சேரும். முக்கிய பிரமுகர்களை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக தள்ளிப்போன வேலைகள் இப்பொழுது நல்லபடியாகவும் முடியும். பழைய கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாக கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சில செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் இணக்கமான போக்கும் காணப்படும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். பிள்ளைகளுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. பிரச்சனைகளும் நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சில பொய்யான குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாலை நேரத்துல ஆன்மீக ஈடுபாடுகள் உங்களுக்கு மன அமைதியையும் ஏற்படுத்தும். புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய விஷயத்துல தேவையான ஆவணங்களை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்ப தகராறுகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. இன்று பேச்சுக்கள்ல கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். உறவினர்கள் கிட்ட இருந்து வந்த கோபமான உணர்வுகளும் மாறும். சில பதட்டங்களும் நீங்கும். வியாபாரத்துல சில மாற்றங்களையும் செய்வீங்க. லாபமும் இருக்கும். குழந்தைகளுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகளும் அதிகமாகவும் இருக்கும். அரசு வழியிலான செயல்பாடுகள்ல சின்ன சின்ன கால தாமதங்களும் ஏற்படலாம். தந்தை வழி உறவினர்களினால சிறு சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதிரடியான செயல்களின் மூலமாக மாற்றங்களும் உண்டாகும். சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் ஏற்படலாம். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். தாய்மாமனுடைய வழியில கவனமாக பேசுவதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியமும் உண்டாகும். மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய சுமூகமான போக்கின் காரணமாக இன்றைய நாளை ஒரு நல்ல நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. யாரிடத்திலுமே நிதானமாக பேசுவதும் நல்லது. உங்களுடைய மனதுல சில குழப்பங்களும் இருக்கத்தாங்க செய்யும். அனுசரித்து செல்வதும் நல்லது. எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. வேலை செய்கின்ற இடத்துல என்று சிறப்பாக பணியாற்றவும் செய்வீங்க. சக பணியாளர்களுடன் நிதானமாக பேசுவதும் நல்லது. யாரிடத்திலும் என்று வாக்குவாதங்களில் ஈடுபடவும் வேண்டாம். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டுல சராசரியான உரையாடல்களும் நடைபெறுங்க. சகஜமான போக்கும் இருக்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு மிதமான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. இன்று ஓரளவிற்கு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இதனை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. இன்று நன்மைகளும் உண்டாகும். அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். கலைத்துறையில மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வியாபாரத்துல வெற்றியும் உண்டாகும். அரசியல்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். உத்தியோக உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உயர்வும் இருக்கும். வருமானத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில அவசியமில்லாத செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மனைவியினுடைய ஆரோக்கியத்துல அக்கறையாகவும் இருங்க. அவர்களுக்காக மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளிடத்துல நெருங்கி பேசுவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றி முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய வீட்டு விவகாரங்கள்ல தலையிடவும் வேண்டாம். குடும்பத்தினருடன் கலந்தாலோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வையும் காண்பீங்க. குடும்பத்துல அமைதியும் இருக்கும். பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல போட்டிகளை எதிர்கொண்டு வெற்றியும் காண்பீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சில எதிர்பாராத அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தாய் வழி உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க.
மாலையில சகோதரர்கள் கிட்ட எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஆதரவாகவும் இருப்பாங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். கனிவான பேச்சுக்களின் மூலமாக உங்களின் மீதான நம்பிக்கையும் மேம்படும். புதிய முயற்சிகள்ல எதிர்பார்த்த முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதுல எதையும் சமாளிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. சிலருக்கு கண் காது மூக்கு தொடர்பாக பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்துல இருந்து வந்த பொறுப்புகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு நிதானத்துடன் கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் பைரவரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கையும் மேம்படும். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதும் நல்லது. மனதிற்கு உற்சாகம் தரக்கூடிய செய்திகளும் வந்து சேரும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சராசரிக்கும் அதிகமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். ஆன்மீக ஈடுபாடுகளுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. மனமும் உணர்வீங்க. திருப்திகரமான போக்கும் காணப்படும். பணிகள்ல எந்த ஒரு தடைகளும் இல்லாமலும் சுமூகமாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொறுமையுடனும் செயல்படுவதும் நல்லது. புத்திசாலித்தனத்துடன் செயல்பட்டு சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. உங்கள் துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியான போக்கையும் ஏற்படுத்தும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பங்கு வர்த்தகத்தின் மூலமாக முக்கியமான முதலீடுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருப்தியாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் செயல்படுவீங்க. சில ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. நீண்ட நாட்களாக பார்க்க முடியாமல் இருந்த நண்பர்களை பார்த்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பும் இருக்கின்றது. போட்டி பந்தயங்கள்ல வெற்றியும் உண்டாகும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். தொழில் துறையில இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். சில நல்ல மனிதர்களை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பதவி உயர்வுகளும் இருக்கும். ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய குணமறிந்து நண்பர்கள் உதவிகளும் செய்வாங்க. வெளியூர் பயண திட்டங்கள்ல ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கொடுத்த பணத்தை வசூல் செய்யும் பொழுது நயமாக பேசி வசூல் செய்வதும் நல்லது. வம்பு வழக்குகள்ல ஈடுபடவும் வேண்டாம். மற்றவர்களுடைய பிரச்சனைகளிலும் தலையிடவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. கைமாறாக வாங்கியிருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவீங்க. குடும்பத்தினருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். புதிய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பாதியில் நின்ற வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தடைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் இருக்கும். சகோதரர்களுக்காக சில வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில குடும்பத்தினருடன் தெய்வ பணிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். சமூக பணிகள்ல சாதகமான சூழலும் இருக்கின்றது. பணவரவின் மூலமாக கையிருப்பும் அதிகரிக்கும். வீடு மாற்றம் சார்ந்த முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். திடீர் பயணங்களின் மூலமாக புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். செயல்பாடுகள்ல இருந்து வந்த சோர்வும் நீங்கும். பயணங்கள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். மற்றவர்களிடத்துல இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். தாய் வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு நீங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களினால ஏதாவது செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன மந்தத்தன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் என்றும் கூறலாம். எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன்பாக நன்றாக யோசித்து செய்வதும் நல்லது. பலன்கள் கலந்தே காணப்படுங்க என்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. பணிகளை மேற்கொள்ளும் பொழுது தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிக பணிகளின் காரணமாக மந்தத்தன்மையும் ஏற்படலாம். கவனக்குறைவும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது கவனமாகவும் இருங்க. உங்களுடைய கருத்துக்களை யாரிடத்திலும் திணிக்கவும் வேண்டாம். இன்று உங்கள் துணையிடத்துல சூடான விவாதங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண விரயங்களும் இருக்கும், சில செலவுகளும் இருக்கும். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. சில மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வேலைகள்ல ஆதாயமும் இருக்கும். தொழில் துறையில கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. வியாபாரத்துல லாபத்தையும் பார்க்கலாம். புதிய உற்சாகத்துடன் வேலைகளை செய்வதும் நல்லது. வெளிநாட்டுல இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். அரசு சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆழ்ந்த சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. பண வரவு செலவுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பெண்களினால நன்மைகளும் உண்டாகும். அரசியல்ல செல்வாக்கு மிக்க நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சுறுசுறுப்பாக செயல்படுவதும் நல்லது. உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப உதவிகளும் இருக்கும். மனதில இருந்து வந்த குழப்பங்களுக்கு சுமூகமான காண்பீங்க. வெளியில சென்று வரும் பொழுது கொண்டு செல்லும் பொருட்களை கவனமாக கொண்டு செல்வதும் நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல எச்சரிக்கையாகவும் இருங்க. அடுத்தவர்களுடைய ஆசை வார்த்தைகளுக்கு நீங்க செவி சாய்க்கவும் வேண்டாம். ஒரு விதமான படபடப்பும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். நீங்கள் சரியாக பேசினாலுமே மற்றவர்கள் அதனை தவறாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. யாரையும் பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்களை வெளியிடவும் வேண்டாம். இடம் பொருள் அறிந்து பேசுவதும் நல்லது. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சில எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். உறவினர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். பிள்ளைகள் பொறுப்பாகவும் நடந்தும் கொள்வாங்க. மற்றவர்களுடன் மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரம் நன்றாகவும் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. நெருக்கமானவர்களுக்காக விட்டுக் கொடுத்தும் செல்வீங்க. விலகி இருந்தவர்களும் விரும்பி வந்தும் பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சமூக பணிகள்ல செல்வாக்கும் இருக்கும். இன்று வியாபாரத்துல மனசாட்சியுடன் செயல்பட்டு முடிவுகள் எடுப்பதும் நல்லது. எதிர்பாராத சிலருடைய சந்திப்புகளினால மாற்றங்களும் ஏற்படலாம். இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. வாழ்க்கை துணையின் மூலமாக எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.